the speaker Mumtaz Abdul Aziz, and she's an alima and she got degree in diploma in applied psychology. Sorry, Islamic psychology. Welcome, ma'am. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் பேச போகும் தலைப்பு உலக உளவியல் தினம். உலக மனநல தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 உலகெங்கும் கொண்டாடப்படும் முக்கியமான நாளாகும். இந்த நாளின் நோக்கம் மனநலத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மனநல சிக்கல்களுக்கு சமூகத்தில் உள்ள மிகுந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து மனநல மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாகும். அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நாள் இன்றைய தருணத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. மனநலத்தின் முக்கியத்துவத்தை உலகுக்கு கொண்டு வர இது ஒரு பெரிய வாய்ப்பாக உள்ளது. இந்த நாள் நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. அது என்னன்னு தெரியுங்களா? அது என்னவென்றால், மனநலம் என்பது உடல் நலத்துக்கு இணையானது. மனம் சரியில்லை என்றால் ஒட்டுமொத்த உடல் நலமும் கெட்டுவிடும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உடலில் ஒரு மாமிச துண்டு உள்ளது, அது கெட்டுவிட்டால் மொத்த உடலும் கெட்டுவிடும் என்று. அதுதான் மனிதனின் இதயம், அதாவது உள்ளம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பெற்ற ஹதீஸ் வார்த்தை. சுபஹானல்லாஹ். உளவியல் என்றால் என்னங்க? உளவியல் என்றால் அது நம்முடைய நினைப்பு, உணர்ச்சி, நடத்தை ஆகியவற்றை ஆய்வு செய்யும் அறிவியல் ஆகும். அதாவது மனித மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிய வைக்கும் கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம். அது மனித மனத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள உதவும் ஒரு அறிவியல். நாம் ஏன் சிரிக்கிறோம், ஏன் கோபப்படுகிறோம், சில சமயங்களில் ஏன் மனசோர்வடைகிறோம், இவை அனைத்திற்கும் பதில் தரும் துறைதான் உளவியல் துறை. இதன் முக்கிய பிரிவுகள் கல்வி உளவியல், மருத்துவ உளவியல், தொழில் உளவியல், சமூக உளவியல், குழந்தை உளவியல் என வகைப்படுத்தப்பட்டது. இன்றைய உலகத்தில் மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு இவையெல்லாம் மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஆனால் அவை சிறியதாக தோன்றினாலும் ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடக்கூடியவை. அதனால் மனநலத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது. ஒருவர் மன ரீதியாக பாதித்திருக்கிறார் என்றால் அந்த பாதிப்பு அவரை மட்டுமா சார்ந்திருக்கும்? இல்லை, அவரை சூழ்ந்திருக்கும் உறவுகளையும் நேசங்களையும் தான் அது பாதித்து விடுகிறது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த மனநலத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி யாரேனும் மன ரீதியாக பாதித்தால் அப்படின்னு சொல்றதை விட போராடினால் அவர்களை நாம் கண்டிக்க கூடாது. அவருடைய பிரச்சனைகளை அமைதியாக அவருடன் இருந்து கேட்க வேண்டும், புரிந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும். இதுவே உண்மையான மனித நேயமாகும். இந்த நாட்டின் உலக உளவியல் தினத்தின் மைய கருத்து நவீன உலகில் மனநலம். இன்றைய வேகமான வாழ்க்கை, சமூக ஊடக அழுத்தம், தொழில்நுட்ப சுமைகள், குடும்ப சுமைகள் இவை அனைத்தும் நம் மன அமைதியை பாதிக்கின்றன. மனநலம் என்பது நோயில்லாமை அல்ல, அது அமைதி, உறுதி, மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் வாழ்வதே ஆகும். நாம் அமைதியாக சில நிமிடங்கள் தனிமையில் இருப்பதும் கூட ஒரு வகை மருந்துதான். அது வெறுமனே தனிமையில் இல்லாமல் திக்ரு, தியானம் போன்ற இறை நினைவில் இருப்பது மிக சிறந்ததாகும். அதிகமாக நாம் நன்றி பாராட்ட வேண்டும். இறைவனின் அருட்கொடைகளுக்கு நாம் அதிகமாக நன்றி கூற வேண்டும். நாம் செய்த நல்ல செயல்களை அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். நல்லது செய்வதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில். இதுவும் நமக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரவல்லது. இந்த மாதிரியான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கன்ஃபர்மிட்டி இன்ஸ்டிடியூட்டுக்கும் முகமது யூசுப் ஆதம் சார் அவர்களுக்கும், ஆர்கனைசர் நபிலா மேம், முபினா சுல்தானா மேம் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ரொம்ப அருமையான பதிவு. ரொம்ப பொறுமையா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க மேடம். ரொம்ப அழகா இருந்தது. நீங்க ஒவ்வொரு விஷயம் உங்க தமிழ் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதே போல எங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இதே மாரி எங்களுக்கு நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணுங்க.